ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Veranda race. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டிஎன்டெட்ல பேப்பர் ஒன்ல கிளியர் பண்ண அனைவருக்கும் Veranda raceன் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, அதுவும் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு டெட்டு டிஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது இந்த ஒரு மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிஎட் டிடிஎட் முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பேப்பர் ஒன்று கிளியர் பண்ண நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட் இல்லாமல் நம்மளோட யூடியூப் பார்த்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்களே, அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இல்ல என்ன பண்ண போறோம் இதுக்கப்புறம் டெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெராண்டா ரேஸ்ல படித்த டிஎன்பிஎஸ்சி படித்த மாணவர்கள்ல நிறைய பேர் டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43 பேர் வந்து நம்மளுக்கு இந்த டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேப்பர் 2க்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 122 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமாக ஒரு 160 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த பேப்பர் 2 வந்து படிக்க போறாங்க. நம்மளோட சைடில் பேப்பர் 2க்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன மெத்தடாலஜி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், என்னென்ன டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா பேப்பர் 1ன்றது ஒரு 50%, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கிணற தாண்டியாச்சு. இன்னும் இருக்க பாதி கிணற தாண்டிட்டோன்னா நம்மளுக்கு இந்த போஸ்டிங் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு லட்சியமாகவே இருக்குது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆசிரியர் பணி அப்படின்றது ஒரு கடவுள் பணி மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? பசங்களுக்கு வந்து ஒரு கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு நிறைய பேர் இருக்கும். அந்த கனவை சாத்தியமாக்குறதுக்காக நம்மளோட வெராண்டா ரேஸ்ல அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்றோம் இல்ல இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42 நாளைக்கான ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? நம்மளோட ரேஸ் ஸ்டூடெண்ட்காக அதுல என்னென்ன நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 42 நாளைக்கான மென்டாரிங் செஷன் இருக்க போகுது. ஓகே, மென்டாரிங் செஷன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? நீங்க கிளாஸ் பார்த்துருவீங்க, அந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை வேர் டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, இந்த மாதிரி எந்தெந்த கேள்விகள் இருந்தாலுமே மென்டார் உங்களை கிளாரிஃபை பண்ணி அந்த ஒரு டாபிக் வந்து என்ன சொல்றது ஒரு 100% ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆக்கி வச்சிருவாங்க. சரிங்களா? அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னா தாராளமாக உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த டாப்பிக்கை மூவ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், 42 நாளைகளுக்கான மென்டாரிங் செஷன் கொடுக்குறோம். வேற என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் கிளாஸஸ். ஓகே, ஸோ என்னென்ன கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து தமிழும் அதே மாதிரி ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்க, இது ரெண்டுமே பேப்பர் 2ல கம்பல்சரி. கரெக்டுங்களா? அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி வர்றதுல எல்லாத்துலயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் அதுல 40% மார்க் எடுத்தால் தான் எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கம்பல்சரி நீங்க தமிழ் படிச்சாகணும். சரிங்களா? இப்போ நீங்க டெட்டுக்கு என்ன பண்ணணும், தமிழும் படித்தாக வேண்டும், ஆங்கிலமும் படிக்கணும். சரிங்களா? நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட் தான், அப்ப நான் ஆங்கிலம் படிக்க தேவையில்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்களும் தமிழ் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும். அதே மாதிரி ஆங்கிலம் படித்த மாணவர்களும் என்ன பண்ணணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சே ஆகணும். சரிங்களா? வேற என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து பேப்பர் 2ல 6th to 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து மேக்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறதுன்றத நம்மளோட மென்டாரிங் செஷனில் தாராளமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த பேப்பர் 2 எல்லாருமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? வேற என்னென்ன இருக்கு பாருங்க, ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம், அதாவது ரிப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிப்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரிப் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மாதிரி. சரிங்களா? எத்தனை டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். அதாவது பேப்பர் 2ல என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதுல 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்மளோட சைட்ல இருந்து கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்மளோட டெட்டோட சிலபஸ் என்ன அப்படின்றத பத்தி சும்மா ஒரு ஓவர்வியூவா சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்களுக்கு பேப்பர் 2 என்ன இருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்னென்ன இருக்கு பாருங்க, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. ஓகே, நெக்ஸ்ட் லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2. இதுல என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் தான் படிப்போம். அடுத்தது இதுல இங்கிலீஷ். அப்போ தமிழும் கம்பல்சரி, இங்கிலீஷும் கம்பல்சரி. சரிங்களா? வேற என்னென்ன டாபிக் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். ஓகே, அவங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட் பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்லேயே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிலபஸ் வந்து சின்ன சின்னதாக வேரி ஆகும். சரிங்களா? ஸோ டோட்டல் மார்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னது
150 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 150 மதிப்பெண்களில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெறுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நம்மளோட சைட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் 26 அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதியிலேருந்து TNTETக்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இது யாருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் படித்து பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்களுக்கும் பேப்பர் 2ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, நாங்கள் வந்து பேப்பர் 2 வந்து எழுத போகிறோம்னு சொல்லிட்டு அந்த 2 மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 160 மாணவர்களுக்கு நம்ம இந்த ஷெட்யூல் வந்து பேஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு தெரியும் தமிழ் இருக்க போகுது. ஓகே, இதில் என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம். இது வந்து என்னைக்கு இருக்க போகுது, டிசம்பர் 26. 27 என்ன இருக்க போகுது, தமிழில் தேர்ட் டேர்ம். அடுத்தது தமிழ் முடிச்சுட்டு இங்கிலீஷ், அடுத்தது மேக்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்க போகுது, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். அடுத்தது பாருங்க, வேற என்ன டாபிக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். சயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டும் கொடுக்குறோம், வேர் டு ஸ்டடியும் கொடுக்குறோம். இதில் ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே டேட்டு கொடுத்துருக்கோம். முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெடகாஜி. ஓகே, இது வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் வந்து நிறைய இருக்க போகிறதில்ல. நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் தான் இருக்க போகுது. இதில் வந்து பெடகாஜின்றது ஒரு புது டாபிக். இதுக்கும் நம்மள்ட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது, இதுக்கும் நம்மள்ட்ட டெஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வருத்தமே பட தேவையில்ல. தாராளமாக பேப்பர் 2 நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெராண்டா ரேஸ் சார்பாக என்னென்ன பண்ண முடியுமோ தாராளமாக அது பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் ரிப்பு, ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம். மொத்தம் 10 டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 மதிப்பெண்கள் இருக்கும். சரிங்களா? இந்த 150 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எழுத போறீங்க. அப்போ உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு பாருங்க, மார்ச் 6. கிட்டத்தட்ட டிசம்பர் 26லேருந்து மார்ச் 6 வரையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் 2க்கான கிளாஸஸ் போக போகுது. எந்த அளவுக்கு உங்களால் இந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டாரிங் செஷன் ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் செஷன், ஒவ்வொரு டாப்பிக்கும் எத்தனை செஷன் இருக்க போகுது அப்படின்றத பாருங்க. தமிழுக்கு மட்டும் 8 செஷன் இருக்க போகுது, ஆங்கிலத்துக்கு 6, சோசியல் சயின்ஸ் அதாவது சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு 8 செஷன் இருக்க போகுது, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 8 செஷன் இருக்க போகுது, சயின்ஸுக்கு 6 செஷன், பெடகாஜிக்கு 6 செஷன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 செஷன்ஸ், அதாவது 42 நாளுக்கு வந்து நம்ம இதை கொண்டு போக போகிறோம். ஸோ கடைசி 10 ரிப் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கேள்விகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் என்ன பண்ணீங்க, 1500 கேள்விகள் எழுதுவீங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு தமிழ், ஒவ்வொரு இங்கிலீஷ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட கேள்விகள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் நம்மளோட இந்த பேப்பர் 2வை பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக பேப்பர் 1 எந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக படித்து எழுதுனீங்களோ அதேமாதிரி பேப்பர் 2வும் நம்ம கண்டிப்பாக படித்து எழுதலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நம்மளோட டீமில் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ.